ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி இன்ட்ரோ வீடியோ எங்கே இருந்து எடுக்கிறேன்னு பாருங்கள். கத்திரிக்காய் செடியாண்டருந்து எடுக்கிறேன். நான் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப அப்படியே டிம்மாக தெரியுது. அதனால தான் இன்ட்ரோ வீடியோ வந்து நான் வெளியே எடுக்கிறதுக்கு வந்துட்டேன். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? நேற்று போட்ட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மூஞ்சி ரொம்ப கொடூரமாக இப்போ வச்சுட்டேன். எல்லோரும் மன்னிச்சிக்கோங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காற்று பயங்கரமாக அடிக்குதுப்பா, தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ கரெக்டாக மணி 9. மழை பெய்யும், கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் மழை பெய்யும். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி 2 குழம்பு வகையாக தான் பார்க்க போகிறோம். வெறும் ஒடிசா ஸ்டைல் மீன் குழம்பு. ஒடிசா போகிறோம். யார் வச்சது? நான் வச்சது கிடையாது, நான் செஞ்சது கிடையாது. அப்போ யார் செஞ்சுருப்பா? வேறு யார்? நம்ம மாமா தான். நம்ம மாமா தான் வந்து நமக்கு வந்து மீன் குழம்பும் ஒடிசா ஸ்டைல் மீன் குழம்பு ஸ்டைலில் அவர் செஞ்சு காமிச்சிருக்காரு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சீக்கிரம் குயிக்காக அவர் சொல்லியிருப்பார், அதில் 1/4 ஹவர் 1/2 ஹவர் அவ்வளோதான், அதுக்குள்ளே செஞ்சிடலான்னு. ஆமாம், உண்மையாக கண்டிப்பாக அவர் சமைக்கிற சமையல் குழம்பு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் தான் வைக்க முடியும். அவ்வளோ சீக்கிரத்தில் தான் அவரும் சமைப்பார். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி அந்த மாதிரி சமைச்சு பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்களேன் எனக்காக. வாங்க அந்த வீடியோ போய் நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, மீன் குழம்பு வச்சது ஒரு நாள், ஆனால் அது 2ஐயும் சேர்த்து நான் ஒரே நாள்லேயே உங்களுக்கு போட போகிறேன். எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். போட்டன் லவ்வை மேலும் மேலும் எனக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் வீடியோ பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு மீன் எடுத்துன்னு வந்துக்கிறோம். மஞ்சத்தூள் உப்பு மட்டும் தான் போட்டுருக்குறோம். அந்த பக்கம் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மீன் ஆனதுக்கப்புறம் குழம்பு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் காட்டுறோம். இந்த பக்கம் சாதம் உட்காந்துருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே மசாலா ரெடி பண்ணின்னு இருக்கிறேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், நல்ல மட்டும் நல்லபடியாக பொரிச்சிக்கணும். இன்னும் கொஞ்சம் மீன் இருக்குது, அதை பொரிக்கிறோம். சாதம் ஆயிடுச்சு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த பக்கம் மசாலா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், மீன் பிடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சோண்டு தான் மீன் இருக்குது. இந்த மீன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். எறும்பு முக்குது, எறும்பு. இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு மசாலாலாம். அவ்வளோதான். வெங்காயம், தக்காளி, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் போட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. சாதம் வந்துச்சு. அவ்வளோதான். மீன் குழம்பு, அதாவது மீன் குழம்பு தான் இதை செய்ய போகிறோம். புரியலை, இல்லை, மீன் குழம்பு. மீன் பிடிச்சி முடிச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா காணமாக இருக்கும். வெங்காயம் காணும். வெங்காயம் போய் வானலில் இருக்குது. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கணும்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு. இன்னும் கிண்டி விட்டு காமிக்கிறேன். வெங்காயம் நல்லா விதைக்கிறதுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். போட்டு அது நல்லபடியாக வெந்துச்சுன்னா தக்காளி போடணும். தக்காளி போட்டு அதுக்கப்புறம் மசாலாவில் போட்டு அதுக்கப்புறம் மீன் விட போகிறேன். தக்காளி இதில் ஆட் பண்ணியாச்சு. தக்காளி கொஞ்சம் விதக்கணும். அப்படியே மீன்லாம் ரெடி ஆகிடுச்சு. தக்காளிலாம் நல்லபடியாக வந்துச்சு. இதுக்கப்புறம் மசாலாவில் ஆட் பண்ணலாம். எல்லாத்தையும் மசாலாவில் ஆட் பண்ணியாச்சு. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் மிக்ஸ் பவுடர், அவ்வளோதான். மசாலா நல்லபடியாக ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மீன் விட்டுடலாம். மீனில் விட்டாச்சு. நல்லபடியாக கிண்டி விட்டுடணும். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லபடியாக சிம்மில் வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லபடியாக கிண்டுறதுக்கு அப்புறம் இப்போ இந்த மாதிரி ஆகிடும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா சிம்மில் வச்சு மூடி விட்டால் அது பாட்டுக்கு நின்று இருக்கும். 5 நிமிஷம் 10 நிமிஷம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கணும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம். மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். ஒரு ½ அன் ஹவரில் ரெடி ஆகிடும். நல்லபடியாக ஆகணும்னா ஒரு ½ அன் ஹவர் இல்லை 3/4 மணி நேரம். 3/4 மணி நேரம் ஆகாத ஒரு ½ அன் ஹவர் ஆகும். அவ்வளோதான். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட்லேருந்து என்ன வந்திருக்குது. முருங்கைக்காய், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, தக்காளி, இதுதான் செய்ய போகிறோம். இன்றைக்கி நைட்டுக்கு சாப்பாடுக்கு குழம்பு. அவ்வளோதான். காய்கறிலாம் வெட்டியாச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு. சாதம் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு. முருங்காய் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் வறுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும், ஒடியாமல் இருக்கும். முருங்காய் பிடிச்சாச்சு. ஃப்ரை பண்ணி குழம்பு வைக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டாச்சு. உருளைக்கிழங்கு பொரிச்சாச்சு. மீதி மசாலா போடணும். காலிஃப்ளவர் வந்துக்கிட்டே இருக்குது. காலிஃப்ளவர் வந்து பொரிச்சாச்சு. இதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டாச்சு. இதுக்கப்புறம் தக்காளி போடணும். அப்புறம் மசாலா போட்டு
இதில் ஆட் பண்ணணும். ஓகே, தக்காளியில் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வேகட்டும், அதாவது கொஞ்சம் மசாலா மாதிரி ரெடி ஆகட்டும், மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் மூடி விட்டாச்சு. இதுவும் ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி வந்து நல்லபடியாக வெந்துடுச்சு. மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள்தூள், மிளகாத்தூள், இதுதான் ஜீரகத்தூள். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு. மசாலா வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு நல்லபடியாக. காய்கறிலாம் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டிக்கினே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே கிண்டிக்கினே இருக்கணும். இது சிம்மில் வச்சுட்டு அவ்வளோதான். தண்ணியில் ஊற்றியாச்சு. நல்லா வேகட்டும் ஒரு 5 நிமிஷம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸ், முருங்கைக்காய், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு. என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.